நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் இடைவிடாத கனமழை காரணமாக வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் விளை நிலங்கள் முழங்கால் அளவு வெள்ளத்தில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் அனைத்தும் வீணாக போனதால் விவசாயிகள் செய்வதறியாது புலம்பி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பாஸ்மி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இடைவிடாமல் பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி உள்ளது. குறிப்பாக நாகை, கீழ்வலூர், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் சாகுபடி வயல்களில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடியதை நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழையில் சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. ஆள் முழுகும் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பயிர்கள் அனைத்தும் மூழ்கி போய் உள்ளதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக கரியாப்பட்டினம், மகாராஜபுரம், செட்டிப்புலம், பிராந்தியக்கரை, அண்டகத்துறை, உம்பளஞ்சேரி, கள்ளிமேடு, நாகக்குடையான், கீழ்பாயில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சம்பா இளம் நெற்பயிர்கள் சுமார் 5000 ஏக்கருக்கு மேலாக பயிரில் நீரில் மூழ்கி உள்ளது. இதனால் முழுமையாக மூழ்கியுள்ள இந்த மழையால் முழுமையாக சேதமாகியுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் தண்ணீர் வடியாத சூழ்நிலையில் இன்னும் அதிகமாக வயல்களில் மழைநீர் புகும் என்பதால் விவசாயிகள் செய்வதறியாது உள்ளனர். ஏக்கருக்கு சுமார் 35,000 வரை செலவு செய்து சாகுபடி செய்த பயிர்கள் இப்படி தண்ணீரில் மூழ்கி போய் உள்ளதால் விவசாயிகள் அனைவரும் வேதனை உள்ளனர். தண்ணீருக்குள் இருக்கும் பயிர் சுத்தமாக அழுகி போகும் என்பதால் தண்ணீர் வடிந்தாலும் பயிர் வளராது என்பதால் மறுசாகுபடி செய்யும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதுவரை ஏக்கருக்கு 35,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் மழையில் அத்தனையும் பாவாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் ஆறு மற்றும் வாய்க்கால்களை சரிவர தூர்வாத காரணத்தால் ஆகாய தாமரை செடிகள் சூழ்ந்திருப்பதால் வயல்களில் உள்ள தண்ணீர் வடிய முடியாமல் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள வாய்க்கால்களில் உள்ள கல்வெட்டு பாலங்களை அகற்றிவிட்டு மேம்பாலங்களை அமைத்தால் தண்ணீர் வேகமாக வடியும் என கூறும் இப்பகுதி விவசாயிகள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம், வேளாண்மைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டு தண்ணீர் வடிவமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மூழ்கி உள்ள பயிர்களை கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். காசினி, விவரங்களுக்கு நன்றி லெனின். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.